வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தை நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வெந்தயத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, புரதம், நார் சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டினின் என்று சொல்லக்கூடிய சேர்மமும் இருக்குது. இதனால தான் வெந்தயத்தில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. ஸோ வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது குறிப்பாக என்னென்ன ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும், கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலை மோசமாக இருக்கும். ஸோ அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிடும்போது உடல் சூடு தணிவதோட அந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். ஸோ இப்போ இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். அளவோடு தான் எடுத்துக்கணும். மிக மிக குறைவான அளவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு ஒருவேளை சிக்கலை ஏற்படுத்தலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். அதாவது தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். வெந்தய குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம். இல்லைனா காலையில் வெறும் வயசில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெறும் வெந்தயத்தையும் அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை உங்களுக்கு இருந்தாலுமே நீங்கிடும். வெந்தய கீரை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனை சரி பண்ணிடும். தலைமுடி வளர்ச்சி பெறுவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியமானது. அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால தான் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயத்தினுடைய மூலக்கூறுகளையும் பிரித்து பயன்படுத்துகிறாங்க. இது முடி உதறலையும் தடுப்பதாக நம்பப்படுது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மட்டும் பயன்படுத்தி பார்க்கலாம். அது கட்டாயம் கிடையாது. ஆனால் நீங்கள் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இயற்கையாகவே தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். முடி உதறலை அது உங்களுக்கு கட்டுப்படுத்தும். சிறுநீர் பிரச்சனை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை குளிர்விக்கும். ஸோ உடலை குளிர்விக்கிறதால உடல் வறட்சியை நீக்கி அதன் மூலமாக சிறுநீரை பெருக்கி இயல்பாகவே அந்த சிறுநீர் வழியாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி எந்த விதமான சிறுநீரக நோய்கள் நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் காத்துக்கும். ஸோ சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சீதபேதி தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது. வெந்தயத்தை அப்படியும் அல்லது வறுத்து நீர் மற்றும் தேன் கலந்து நல்லா பிசைஞ்சும் சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையுமே நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்தும் குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும் போது பேன் பொடுகு நீங்கும். ஸோ இதில் நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலை கூட பயன்படுத்தலாம். நமக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அதை பயன்படுத்தலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயம் நம்மளுடைய சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக நம்மளுடைய பிளட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த சுகரோடைய அளவு கண்ட்ரோல் பண்ணி சர்க்கரை நோய் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்கும். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தாலுமே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் சொல்லக்கூடிய நார் சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத தடுக்குது. அதனால பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு இப்போ இருந்தே நினைச்சீங்கன்னா இப்போ இருந்தே வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலமோடு இருக்கலாம். வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் நமக்கு குணமாக்குது. மேலும் இது உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை குணப்படுத்துது. இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு சரி பண்ணிடும். ஸோ அதனால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள், தொண்டை புண் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சருமம் பளபளப்பாக இருக்கும் மற்றும் தூய்மை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கு. இதை அரைத்து முகத்தில் தடவி கொஞ்ச நேரம் கழித்து நம்ம கழுவணும் அப்படின்னா வறட்சித்தன்மை நீங்கி முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு
கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவிட்டு தூய்மையான துணியில் துடைச்சோம்னா முகம் வந்து பளிச்சுன்னு இருக்க ஆரம்பிக்கும், சருமம் வந்து பளபளப்பாக இருக்கும். கண் கருவளையம் மற்றும் கரும் புள்ளிகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும் புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கண் கருவளையம் அந்த பிளாக் சர்க்கிள்ஸை நீக்குது. வெந்தயத்தை அரைத்தி முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அதனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்குகள் ஆகியவற்றை நமக்கு வந்து வெளியேற்றிடும். உதடு வெடிப்பு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம். பெண்களுக்கு வந்து உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கும். அவங்க வந்து தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வச்சு அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்னாடியும் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து சரியாகிடும். தோல் நோய்கள் தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வைத்து அதை வந்து அரைத்து தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்தில் தடவி வந்தோம்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ எந்த விதமான ஸ்கின் டிசீஸும் நமக்கு வந்து இருக்காது. தோல் நோய்கள் தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கலாம். உடல் எடையை வந்து குறைய வேண்டும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வந்து வெந்தயம். வெந்தயத்தை வந்து தினசரி தண்ணீரில் ஊற வச்சு 2 டம்ளர்கள் குடித்தோம்னா உடல் எடை வந்து படிப்படியாக குறைவதை நம்மளால் உணரலாம். ஸோ உடல் எடை வந்து குறையுது அப்படின்றதுக்காக அதிகப்படியான வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவோடு தான் நம்ம வந்து வெந்தயத்தை எடுத்துக்கணும். சுவாச கோளாறு தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் வந்து பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று தருவதற்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் சுவாச கோளாறு தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி உடலை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. தேவையில்லாத கழிவுகள் இதன் மூலமாக நம்முடைய உடலை விட்டு நீங்கிவிடும். பசியின்மை தீர்வதற்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். சிலருக்கெல்லாம் பசிக்கவே பசிக்காது, எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட ஒரு உணர்வு இருக்கும். இதுக்கு காரணம் தெரியாமல் சாப்பிட்றத சிலர் தவிர்த்துருவாங்க. உண்மையில் நம்ம சாப்பிட்ட உணவு வந்து முழுமையாக செரிக்காமல் தாமதமானால் தான் பசியின்மை ஏற்படும். வெந்தயம் வந்து நம்மளுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கும். அதனால் எப்படியாவது வெந்தயத்தை மட்டுமாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ இயல்பாகவே நம்மளுடைய வயிற்றில் வந்து உணவு வந்து தங்காது. அந்த உணவுகள் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா செரிக்கப்படும், ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும், பசி நேரத்துக்கு இதனால் பசி எடுக்க ஆரம்பிக்கும், கழிவுகள்லாம் வெளியேற்றப்படும். பசியின்மையால் அவதிப்படுவர்களுக்கு வெந்தயம் வந்து இதன் மூலமாக மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். எலும்புக்கு பலம் சேர்க்கிறது வெந்தயம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படக்கூடும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வந்து வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வந்து வலு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி என எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ராங்கான எலும்பை வந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்பெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, உடல் பலம் பெறுவதற்கு, வலுவாக இருக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். எனவே வெந்தயம் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவ நன்மைகளையும் தனக்குள்ள கொண்டு இருக்கிறதால நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது வாரத்தில் 2-3 நாட்கள் வந்து வெந்தயத்தை வந்து அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட பாருங்கள். இதன் மூலமாக குறிப்பாக இந்த கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை, உடல் உஷ்ணம், அதெல்லாமே உங்களுக்கு வந்து தீர்க்கப்படும். உடல் குளிர்ச்சியாக இருக்கிறதால பல விதமான நோய்கள் அட்டாக் ஆகாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். ஸோ கோடை காலத்தில் வெந்தயம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா அது நம்மளுடைய உடலை வந்து இயல்பாகவே குளிர்ச்சி அடைய செய்து பல நன்மைகளை கொடுக்கும். தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கொண்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.